அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். மகர ராசி நேயர்களே வணக்கம். மகரம் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த, சனியை ராசிநாதனாக கொண்ட ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவங்க அதிகமா நகரத்தில் வாழணும்னு நினைப்பாங்க. கிராமத்தில் பிறந்திருந்தாலும் இடம் நகரத்தில் வாங்கலாமா, நகரத்துக்கு தன் குடும்பத்தை வாடகை வீட்டுக்காவது மாத்திட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க தாங்க. மகர ராசிக்காரங்க மகரம் அப்படின்னாலே கடல் குதிரை சின்னமாக கொண்டது ராசி தான் இந்த மகர ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நில ராசி. நிலம் பொறுமையானது, போராடக்கூடியது, நின்று நிதானித்து தன் வெற்றியை பெறக்கூடியது. சரஸ்திர உபயம் அப்படி சொல்லக்கூடிய ராசிகளில் சரராசியை சேர்ந்தது மகர ராசி. சரம் என்றால் வெகு தூரத்தில் வெற்றியை பெறக்கூடியது. வெளிநாட்டுல போய் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகர ராசிக்கு தான். சரி, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? மற்ற கிரகங்கள் ஏதேனும் நன்மை தீமைகளை செய்யுமா அப்படின்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. 2, 8 அப்படிங்கிறது ராகு கேது இருக்கக்கூடிய சுபமான இடமா அப்படின்னா கிடையாது தாங்க. 2 ராகு வாக்கில் இருந்தால் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வியில கொஞ்சம் தடையை ஏற்படுத்துங்க. இப்ப இந்த வருஷம் 10வது படிக்க போறோம் அப்படிங்கிற மாணவர்கள் ரொம்ப கல்வியின் மீது கவனமா இருக்கணுங்க. இந்த அப்புறம் படிச்சுக்குவோம், பரீட்சை செவ்வாய்க்கிழமை தானே, பரீட்சை புதன்கிழமை தானே அப்படின்ட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை கட்டாயம் குறைச்சி விட்டுரும். அதனால கல்வியில மிக கவனமாக, மிக அக்கறையோட இருக்கணும் பள்ளி மாணவர்கள். சரி, அப்ப கல்லூரி மாணவர்களுக்கு 4ஆம் இடம், அது கவலை இல்லை. இந்த 2ஆம் இடம்ங்கிறது ஆரம்ப கல்வி, 1 முதல் 10வது, அதிகப்படியா 12வது வரை. இந்த 12 வகுப்பு வரைக்கும் படிக்க போகக்கூடிய மாணவர்கள் மகர ராசியில பிறந்தவங்க கல்வியில ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, வயது ஆனவர்கள், குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்பஸ்தர்கள் எப்படி நடந்துக்கணும்? வார்த்தை தடுமாற்றத்தை தருங்க. இந்த அன்னைக்கு செஞ்சிடலாம், இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னா அது அன்னைக்கு நடக்காது, அன்னைக்கு முடிக்க முடியாது. அதனால யாருக்குமே புத்திரமாதமான வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்க வாக்குறுதி தடுமாற்றம் ஏற்படும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் 7.5 சனி முடியலைங்க. உங்க ராசிக்கு இன்னும் கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, மழை இன்னும் தூரல் நிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சனியோடைய ஆட்டம் முடிஞ்சும் அதோடைய இன்னும் கொஞ்சம் சாரல், இன்னும் கொஞ்சம் அதோடைய சாயல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதனால வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் உங்க ராசிக்கு 7.5 சனி விட போகிறது. அப்ப அந்த 7.5 சனியோட தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். இந்த குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்காரு. 12ஆம் அதிபதி 6, அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னா என்னைக்கோ செஞ்சு வச்ச விஷயங்களுடைய பலன் இப்ப கிடைக்கும். எதிர்பார்க்காத டயத்துல அதெல்லாம் நமக்கு நடக்காது, அதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் விஷயங்களை அந்த குரு பகவான் மட்டும்தான் செய்ய போறாங்க. சரி, கேது 8ஆம் இடத்துல இருக்காங்க. கேது என்ன செய்வார்? கேதுவும் திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வார். அப்ப சூதாட்டத்தை நம்ம உற்சாகப்படுத்தக்கூடாது ஒரு ஜோதிடராக இருந்துக்கிட்டு. அதனால நம்ம அந்த மாதிரி விஷயத்த விட்டுடுறோம். மற்றபடி 8ல் இருக்கக்கூடிய வழக்குல வெற்றி கிடைக்கும். அது ஒண்ணு உங்களுக்கு ஆறுதலான விஷயம்.
வழக்குல சிக்க வைக்குமானா அவன் சிக்க வைக்கும். பேராசையை தூண்டும் இந்த 8ல இருக்கக்கூடிய கேது. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 கிடைக்கும், 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்பக்கூடாது. நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காட்டுறது, இந்த மாதிரி நபர்களை நம்பக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்தாலே கேது 8ஆம் இடத்துல தரக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்க அதிகமா மீண்டு வந்துடலாம். சரி, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த தசை நல்லது, எந்த தசை கெட்டது அப்படின்னா, செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க. ஆனா செவ்வாய் தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானிச்சு செயல்படணும். எந்த நல்ல தெரிஞ்ச நல்ல அறிமுகமானவங்க கூட இந்த செவ்வாய் திசை நடக்கிற மகர ராசிக்காரங்க மாட்டிக்கிருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு நல்ல திசை அப்படின்னு சொல்றது சனி திசை நல்லது, சுக்கிர திசை ரொம்ப ரொம்ப நல்லது, குரு திசை செவ்வாய் திசையும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய தசைகள். அதெல்லாம் உங்க சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பாருங்க. அதுல குரு திசையோ செவ்வாய் திசையோ நடந்தா குருவுக்கு சிவபெருமானையும் செவ்வாய்க்கு முருகனையும் கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. சனி திசை சுக்கிர திசை நடந்தா ஜாதகத்தை தூக்கி எடுத்து போட்டுறான், செமையா இருக்கும். எந்த ஒரு கவலை விஷயங்களும் உங்களுக்கு கிடையாது. சரி, மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி செயல் விஷயங்களை செய்யும்? தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும், தந்தை வழி பிரச்சனைகள் தீரும், அரசாங்கத்தால் லாப நன்மைகள் ஏற்படும், உங்களை விட வயது முதிர்ந்தோர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படி சொல்லுது. அடுத்து திருவோண நட்சத்திரம், தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும், விவசாயம் உணவு சம்பந்தமான துறை சார்ந்த விஷயங்கள்ல இருப்பவங்களுக்கு நன்மை செய்யும், வாகனங்கள் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு மண்மனை யோகங்கள் ஏற்படும், அங்காளி பங்காளி சித்தப்பன் வாயில் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். மகர ராசிக்காரங்க கட்டாயம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய கிராமத்தினுடைய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சுடுகாடில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். திருச்சிக்கு அருகில் உள்ளவங்க திருச்சி ஓயாமேரி சுடுகாடில் உள்ள அரிச்சந்திர பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நன்மையான செயல் விஷயங்களை உங்களுக்கு செய்யும். நன்றி.